வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். புன்னகை அன்பை வெளிப்படுத்துகிறது, அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அகத்துணர்வின் மலர்ச்சியை பிரதிபலிக்கின்றது. புன்னகை அன்பை வெளிப்படுத்துகிறது, அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அகத்துணர்வின் மலர்ச்சியை பிரதிபலிக்கின்றது. மௌனம் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கிறது, மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தருகிறது, உண்மையை உள்வாங்கிக் கொள்கிறது. மௌனம் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கிறது, மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தருகிறது, உண்மையை உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். இந்த புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். புன்னகையும் மௌனமும் புத்தரின் மிக முக்கியமான 2 ஆற்றல்கள். The 2 சூப்பர் பவர்ஸ் ஆஃப் புத்தர் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்மைல் அண்ட் சைலன்ஸ். புன்னகையும் மௌனமும். இந்த 2ஐயும் வைத்து கொண்டுதான் அவர் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டார். அவருடைய எல்லா போதனைகளிலும் அமைதியையும் அன்பையுமே அவர் போதித்தார். அவருடைய பல கேள்விகளுக்கு அவரை நாடி பலரும் கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த 2ஐயும் அவர் பதிலாக கொடுத்தார். ஒன்று புன்னகை, இன்னொன்று மௌனம். ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் என்று புத்தர் மிக ஆழமாக நம்பினார். நாமும் புன்னகைப்போம், மௌனம் காப்போம். மௌனம் காக்க நம்மால் முடியவில்லை என்றால் யோகா கிளாஸ்க்கெலாம் வாங்க, நம்ம சிபிஎல் சென்டருக்கெலாம் வாங்க, யோகா கற்றுக்குங்க, மௌனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் புத்துணர்ச்சி பெறும், புன்னகையும் பெருகும். புன்னகை பெருகும் பொழுது நம்முடைய மன வலிமை அதிகமாகும். கோபப்படும் பொழுது நம்முடைய மன வலிமை குறையும், புன்னகைக்கும் பொழுது நம்முடைய மன வலிமை அதிகமாகும். எனவே புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் என்பதை மறக்க வேண்டாம். நாம் எத்தனை ஆயுதங்களை வைத்து போர் நடத்தினாலும் இந்த புன்னகையும் மௌனமும் அந்த இடத்தில் ஆட்கொள்ளும் பொழுது அத்தனையும் சரியாகிவிடும். குடும்பங்களில், சமுதாயத்தில், நாடுகளில் பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த புன்னகையும் மௌனமும் ஆயுதங்களாக இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க நம்மால் இயன்றதை செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ அபரிமிதமாக இருக்கிறது. விட்டமின் ஏ அபரிமிதமாக இருக்கிறது. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, குறிப்பாக மாலை கண் குறைபாட்டை தடுக்க கொய்யா பழம் உதவுகிறது. மிகப்பெரிய உண்மை. ஆனால் நம்ம அதை நெருங்கி போறது கூட ரொம்ப சங்கடப்படுறோம் இல்லையா? மாலை கண் குறைபாடு உள்ளவர்கள், கண் பிரச்சனை இருப்பவங்க கொய்யா பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல பலன் தரும். வாழ்க மகிழ்வுடன்.